ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே எங்களோட வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தான், அது கூடவே கொஞ்சம் சமையல் வீடியோவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் ஆயில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. நல்லா முடி வளர்ச்சியும் இருக்கும், அதே சமயம் நல்லா அடர்த்தியாகவும் முடி இருக்கும். இந்த எண்ணெயை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா புது முடியும் வளருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கராஜ் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது, ஸோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ திங்ஸ் இந்த ஒரு சின்ன ஏரியாவில் நிறைய திங்ஸு. இது எல்லாத்தையும் இப்போ தூசி தட்டிட்டு உள்ளே எடுத்து வைக்கணும். தேவையில்லாத திங்ஸ் தான் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆயிரும். அதுக்கப்புறம் தான் போய் சமைக்கணும். சரி, ஓகே, வாங்க செய்யலாம். கராஜ் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். அது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 2 hours ஆயிடுச்சு. கீரை கார்டன்லேருந்து கீரை நிறையா கிடச்சிது. ஸோ அதனால் கீரை சாம்பார் மாதிரி பண்ணிவிட்டு சாம்பாரும் இல்லை, பருப்பு மாதிரி பண்ணிவிட்டு மட்டன் தொக்கு பண்ணிடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான். அப்புறம் முக்கியமாக இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹேர் ஆயில் தான் செய்ய போகிறேன். ஸோ பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு முதல்ல அதுதான் செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய ஸோ அந்த பாதி இது எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ள திங்ஸ்லாம் கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் கருஞ்சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கத்தால அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல வடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம கிளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷை மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஃப்ளஷை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். கத்தியில வச்சு எடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்பூன்ல வச்சும் எடுத்துக்கலாம். இந்த கரண்டி ஈஸியா இருக்கு. அப்படியே இந்த ஜெல்லை எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸும் ஸ்கின்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். ஓகே, இப்போ ஹேர் ஆயில் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மொத்தமா போட்டு மிக்சியில அரைச்சிடலாம். இது இப்போ ஃபர்ஸ்ட் ஆலோவேரா, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லது. இது டெய்லி கூட இல்லை, வாரத்தில் ஒரு 3 நாள் வெறும் வயிற்றுல இந்த கருவேப்பிலை ஒரு 4-5 இலைய சாப்பிட்டிங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி அயனும் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா யூஸ் பண்ணுறது குளிர்ச்சி. ஸோ அதனால இந்த இஞ்சி யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த குளிர்ச்சியை கொஞ்சம் தடுக்கும். அதே மாதிரி தான் இந்த கருஞ்சீரகமும். அப்புறம் வெந்தயம் பொடுகு இருந்துச்சுன்னா அதை பொடுகுக்கு பொடுகு எல்லாம் போயிடும். அதுக்காக இந்த வெந்தயம். அப்புறம் ஃப்ளக்ஸ் சீடு முடி, ஆலோவேராவும் முடிக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். இந்த ஃப்ளக்ஸ் சீடும் நல்லா முடிக்கு ஷைனிங் கொடுக்கும். இது வேப்பலை. என்கிட்ட ஃப்ரெஷ் வேப்பலை இல்லை, ட்ரை வேப்பலை தான் இருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். ஓகே, இப்போ நான் என்கிட்ட இரும்பு கடாயெல்லாம் இல்லை. ஸோ அதனால நான் இப்போ அலுமினியம் கடாய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் ஆர்கானிக் கோகோனட் ஆயில் இங்கே காஸ்கோவில் வாங்கினது தான். ஸோ இந்த கப்பில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்ற போகிறேன். ஸோ இங்கே மட்டனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அது கொதிக்கட்டும். அப்படியே இங்கே மட்டன் 4 விசில் வந்துருச்சு. அந்த மட்டனில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூள், மிளகு சீரகம் பொடி போட்டு வேக விட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அந்த மட்டன் தொக்குக்கு எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, தக்காளி, வெங்காயம், 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு நல்லா இது நல்லா எண்ணெய் பிரிகிற தொக்கு மாதிரி நல்லா வரணும். அந்த அளவுக்கு இது வேகணும். ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் கீரையும் ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெய் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால இப்பயே சேர்த்துக்கலாம்.
ரொம்ப கொதிச்சதுன்னா தெரிச்சிரும் மேலே. ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக சூடானோன்னா இதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இந்த அரைச்சது வந்து அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ 2 கப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், 1 கப்பு இந்த அரைச்ச விழுது. வந்து பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொதிச்சு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். மட்டனை சேர்த்து அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகா பொடி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வர்ற அளவுக்கு வேக விட்டுறணும். கொஞ்சமாக சேர்த்தா போதும் கரம் மசாலா, ரொம்ப சேர்க்க வேண்டாம். மட்டன் சுக்காவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பராக இருக்குது. இதில் ஆக்சுவலாக கொஞ்சம் கடைசியாக மிளகு சேர்க்கணும். பட் ஆனால் நான் வந்து மிளகா பொடி நிறையா போட்டேன் போல இருக்கு, கொஞ்சம் காரமாக இருக்குது. அதை விட முக்கியமானது கடைசியாக இந்த கருவேப்பிலை சேர்த்து இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம் அந்த கருவேப்பிலை. இங்கே கீரையும் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் ரெடி ஆனிச்சுன்னா சாப்பிட்றலாம். ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இவளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த ஆயிலை நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தடவி மசாஜ் பண்ணி விடணும். மசாஜ் பண்ணி அந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா புதுசாக முடி வளரும். ஆக்சுவலாக இருக்கிற முடியும் நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக ஷைனிங்காக இருக்கும். புதுசாகவும் முடி வந்து நல்லா வளரும், அடர்த்தி ஆகும் நல்லா முடி. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். இந்த ஆயில் வந்து தடவி ஒரு 1 hour தான், அதுக்கு மேலே வச்சிருக்க வேண்டாம். இதை வந்து நைட்டெல்லாம் தடவிட்டு தூங்கி அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இது தடவிட்டு ஒரு 1 hour இல்லைன்னா மேக்ஸிமம் 2 hours அந்த மாதிரி வச்சுட்டு குளிச்சிடணும். இது வந்து வீக்லி 2 times 3 times இந்த மாதிரி செஞ்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அந்த உள்ளே போய் அந்த எண்ணெய் வந்து அந்த முடியோட ரூட்ல போய் நல்லா ஊறணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.